அநேக நேரத்தில் நம் உள்ளத்தில் ஒன்று சொல்லி கொண்டு இருப்போம், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி நாம் என்ன பண்ண போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து செங்கடலுக்கு முன்பாக இருக்கும்போது என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவரோ ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். இன்றைக்கு அதுபோல நிலைமையில் நீ இருக்கலாம். வழியே இல்லாத இடத்தில் தேவன் உனக்கு ஒரு வழியை ஆயத்த பண்ண போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதனால்தான் தாவீது அழகாய் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எதிர்காலம் நமக்குண்டு, இதுக்கு பயமில்லை. அதிகாரம் நம் கையில், ஆளுவோம் தேசத்தை. அதிகாரம் நம் கையில், ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை வெடிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இந்த கால வேளையில அவர் வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். யோர்தான் நடுவிலே அவர் நடந்தது போல, செங்கடல் நடுவே நடந்தது போல, உன் இக்கட்டத்தின் நேரத்தில் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடக்க செய்ய போகிறார். ஒன்று சேர்ந்து